மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணத்துல இருக்கிற மர்மம் எப்படியாவது வெளிவராதான்னுதான். சென்னை ஆர்கே நகர்ல நடந்த ஜெயலலிதா அவர்களின் 69வது பிறந்தநாள் விழாவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிடுவேன்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அப்படி எதுவுமே அன்னைக்கு நடக்கல. மேலும் பிப்ரவரி 24ஆம் தேதி அவர் கலந்து கொண்ட எல்லா நிகழ்ச்சிகளுமே ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது பொதுமக்கள் மத்தியில எரிச்சலை ஏற்படுத்துச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அணியினர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த ஆலோசனையோட முடிவுல ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட இருந்த அறிவிப்பை கட்சியின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் அவர்களை வச்சு வெளியிட உடனடியா முடிவெடுக்கப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில பொன்னையன் அவர்கள் பேசினாங்க. அதுல கடந்த செப்டம்பர் 22 உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கு முன் சென்னை போயஸ் தோட்டம் இல்லத்தில் வைத்து தாக்கப்பட்டிருக்கிறார். அதன் பின் அவர் சுயநினைவு இழந்த நிலையிலேயே அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அடுத்த சில நாட்களிலேயே அவர் இறந்து போயிருக்கிறார். ஜெயலலிதா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சையில் இருந்த பொழுது முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மருத்துவரான இருந்த மைத்ரேயன் உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்களை கூட மருத்துவமனைக்கு உள்ளே அனுமதிக்கவில்லை. ஜெயலலிதாவை பார்க்க சென்றால் பார்க்க செல்பவருக்கு நோய் தொற்று ஏற்படும் என்று சொல்லி தடுத்தனர். அப்படி என்றால் 73 நாட்கள் ஜெயலலிதாவின் கூடவே இருந்ததாக சொல்கிறாரே சசிகலா, அவருக்கு ஏன் நோய் தொற்று ஏற்படவில்லை? இப்படி ஜெயலலிதாவை யாரையும் சந்திக்க விடாமல் செய்ததோடு ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட மருத்துவ சிகிச்சை அனைத்தையும் மாற்றி மாற்றி சொன்னதில் அப்போலோ நிர்வாகத்துக்கும் சசிகலாவுக்கும் ரகசிய உடன்பாடு ஏற்பட்டதோ என்ற சந்தேகம் இருக்கிறது. இல்லை என்றால் சிகிச்சை விவரங்களை கூட ஏன் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டும்? விரைவில் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் தீவிர பிரச்சார சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்கள் கட்சி தொண்டர்களை சந்திக்கவிருக்கும் பன்னீர்செல்வம் இப்படிப்பட்ட அதிர்ச்சிகரமான தகவல்கள் அனைத்தையும் மக்கள் மத்தியில் வெளியிடுவார்னு சொல்லியிருந்தாரு. பொன்னையன் அவர்கள் பேசிய இந்த பேச்சால கட்சி தொண்டர்கள் அனைவரும் பெரும் உற்சாகத்துல அடைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சசிகலா அவர்களின் தரப்புல மேலும் அதிர்ச்சி அடைஞ்சுள்ளதா கூறப்படுது. மேலும் இந்த மாதிரி அதிரடியா பேசுறவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாமான்னு துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் கட்சியினருடன் ஆலோசனை செஞ்சுட்டு வரதா அதிமுக வட்டாரங்கள்ல இருந்து செய்தி வெளியாகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.